நம்மில் பலருக்கும் டீ குடிக்கும்போது அதோடு கூடவே ஏதாவது ஸ்நாக்ஸ் சேர்த்து சாப்பிட்டே ஆகஸ்ட் வேண்டும். மற்ற தின்பண்டங்கள்தான் ஆபத்தானவை. ஆனால் டீயுடன் 2 பிஸ்கட், பிரெட் டோஸ்ட் செய்து கொடுத்தால் குழந்தைகள் நன்றாகச் சாப்பிடுவார்கள் என்று அவர்களுக்கும் கொடுத்து பழக்கி அவர்களுடைய உடல் நலத்தையும் கெடுத்து விடுகிறோம். அதன் சுவை அலாதியானதுதான். அதே சமயம் மிக ஆபத்தானதும் கூட. அதை புரிந்து கொண்டு இன்றோடு அந்த பழக்கத்தை விட்டுவிடுங்கள். குறிப்பாக நீரிழிவு நோயோ அல்லது ப்ரீ டயாபடீஸ் நிலையோ இருந்தால் இதை கட்டாயம் நினைத்து பார்க்கவே கூடாது. பொதுவாகவே தேநீரில் நேரடியாக சர்க்கரை சேர்த்து குடிப்போம். அதோடு மறைமுக சர்க்கரையை கொண்டிருக்கிற பிஸ்கட் அல்லது ரஸ்க் சேர்த்து சாப்பிடும்போது அதன் அளவு கூடுதலாகிறது. அதோடு தேநீரில் உள்ள காஃபீன் உடலில் இன்சுலின் எதிர்ப்புத்தன்மையை ஏற்படுத்தி இன்சுலின் உற்பத்தியின் சீரான தன்மையை குறைத்து விடுகிறது. மேலும் ரஸ்க் அல்லது பிரெட் டோஸ்டில் இருக்கிற கார்போஹைட்ரேட் மற்றும் சர்க்கரை உடலில் மிக விரைவாக குளுக்கோஸை ரிலீஸ் செய்யும் ஆபத்து அதிகம். டீயுடன் சேர்த்து பிஸ்கட், ரஸ்க் அல்லது ஒயிட் பிரெட் சேர்த்து சாப்பிடும்போது அவற்றில் இருக்கும் கார்போஹைட்ரேட் மற்றும் சர்க்கரை டீயுடன் சேர்ந்து இரத்த சர்க்கரை அளவை மிக வேகமாக அதிகரிக்கச் செய்யும். இதனால் அவற்றை சாப்பிட்டு சிறிது நேரத்திலேயே உடல் சோர்வு, லேசான மயக்கம் போன்ற பிரச்சினைகள் ஏற்படக்கூடும். குறிப்பாக நீங்கள் நீரிழிவு நோயாளியாக இருந்தால் உங்கள் இரத்த சர்க்கரையின் அளவு கிடுகிடுவென உயரும். பொதுவாகவே பிஸ்கட் மற்றும் பிரெட் ஆகியவற்றின் கிளைசெமிக் குறியீடு மிக அதிகம். அதோடு பட்டர் சேர்த்து டோஸ்ட் செய்தோ அல்லது ஜாம் சேர்த்து சாப்பிடும்போது அவற்றின் கிளைசெமிக் குறியீடு இன்னும் வேகமாக அதிகரிக்கும். இது இரத்த சர்க்கரைக்கு உடனடியாக அதிகரிக்கச் செய்து இன்னும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தும். அதனால் இந்த காம்பினேஷனை மிக எச்சரிக்கையுடன் எடுத்துக் கொள்ள வேண்டும். சுகாதார நிபுணர்களின் கூற்றுப்படி ஒவ்வொரு நபரின் உடலும் வித்தியாசமானது.